ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீட்ல யாரும் இல்லன்னு தெரிஞ்சு எங்க குழந்தையை கடத்த பிளான் போட்டிருக்கானா? அவன் எங்களை க்ளோஸா வாட்ச் பண்றான்னு தானே அர்த்தம். அவன் யாரு? அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான்? எதுக்காக பாப்பாவை கடத்தணும்? அந்த பச்சை குழந்தை அவனுக்கு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு இப்படி என்ன சுத்தி நிறைய கேள்வி இருக்குமா? இந்த கேள்விக்கு எனக்கு பதிலும் தெரியலம்மா. என் தம்பியோட குழந்தை எங்க குடும்பத்தோட முதல் வாரிசு. அவ எங்க இருக்கா? எப்படி இருக்கா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு நீதாமா காட்டி கொடுக்கணும். பாப்பாவை பத்தி எதுவுமே தெரியாம அவ இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இப்ப நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீயும் என் வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுத்திருக்க. இப்போ எங்க வீட்டு செல்வத்தை நீ காப்பாத்தி கொடுமா. அங்க குழந்தைய பிரிஞ்சு தெய்வான அழறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. கடவுளே, இது என்ன? இந்த ஊர்ல மனுஷங்க இப்படி இல்லாம இருப்பாங்க? பால் குடி கூட மறக்காத பிள்ளைய வீடு புகுந்து கடத்திட்டு போறதுக்கு எந்த படுபாவிக்குதான் மனசு வந்துச்சோ? புனிதாமா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. மனுஷங்க நமக்கு கெடுதல் பண்ணும் போதெல்லாம் அந்த தெய்வம் நம்மள காப்பாத்தும். அந்த தெய்வமே உங்க வீட்டு பாப்பாவை காப்பாத்தி கொடுக்கும். புனிதாமா, ஏதாவது பிரச்சனையா? இவங்க தம்பி குழந்தைய வீடு புகுந்து யாரோ கடத்திட்டாங்க ஐயா. அட கடவுளே, இது என்ன கொடுமை? புனிதாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. அம்மனை மனசுருக வேண்டிக்கங்க. அவன் நிச்சயமா உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. அவளுக்கு அம்மா முகத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவளை போய் போதும்மா. ஒவ்வொரு நிமிஷமும் என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவங்க யாருன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்குள்ள எரியற நெருப்ப நான் காலடியில போடுற. நீதான் எங்க குல விளக்கு எங்க இருக்குன்னு காட்டணும். துர்காக்கா, ஒரு கற்பூரத்தை ஏத்தி என் கையில வைங்க. கையிலையம்மா? வேண்டாம்மா. அக்கா, நான் சொல்றேன்ல, பாப்பா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ண போறேன். ஏத்தி வைங்கக்கா. அம்மா, நீங்களும் ஒரு குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரார்த்தனை தேவையாமா? வேண்டாம்மா. அக்கா, நான் தான் சொல்றேன்ல, பண்ணுங்கக்கா. ப்ளீஸ்க்கா, பண்ணுங்கக்கா. வேண்டாம்மா, பண்ணுங்கக்கா. எங்க பாப்பா கிடைக்காம இந்த வேண்டுதலை நான் முடிக்க போறதில்ல. அந்த பிஞ்சு குழந்தைய என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துருமா. உன்னை நம்பினவங்கள நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். எங்க குழந்தைய எப்படியாவது திருப்பி கொடுத்துருமா.